வெல்கம் டு சட்டுன்னு ஒரு சமையல். இன்னைக்கு சட்டுன்னு ஒரு சமையலில் மீதமான சாதத்தை பயன்படுத்தி எப்படி வடையும் பக்கோடாவும் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சமையலறையிலிருந்து எழுகின்ற மனம் தமிழர்களின் வாழ்க்கையோடு கலந்திருக்கு. அந்த மனம்தான் சாதத்தோடைய மனம். அந்த சாதத்தை மீதமான அந்த சாதத்தை பயன்படுத்தி நம்ம நிறைய ரெசிபிஸ் செய்யலாம். ஆனால் நம்ம இன்னைக்கு குறிப்பாக அந்த சாதத்தை பயன்படுத்தி வடை ப்ளஸ் பக்கோடா செய்கிறோம். ஒரே மாவில் 2 in 1 2 ரெசிபி பண்ணுறோம். இருந்தாலும் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை கொடுக்குது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எப்பொழுதுமே சாதம் அதிகமாக மிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வடவும் போடுவோம். கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா சரி வேணாம், இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டுருவோம். அந்த கொஞ்சம் சாதம் இருக்கிறத வச்சு இன்றைக்கி நம்ம என்னன்னா வடை செய்ய போகிறோம். வடை செய்கிறதுக்கு நான் 1 கப் சாதம் எடுத்திருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 கப் வெங்காயம் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம்னா பயன்படுத்திக்கலாம், இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். அடுத்தது 1 கப் கொத்தமல்லி தழை, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு நுணுக்கி வச்சுருக்கேன். சோம்பை முழுசாகவும் போட்டுக்கலாம், இல்லை நுணுக்கியும் போட்டுக்கலாம், நம்மளுடைய விருப்பம் தான். ஆனால் நான் நுணுக்கி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த சாதத்தை மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். நம்ம ஒரு பவுலில் சாதத்தை மிக்சியில் அடித்து எடுத்துக்கிட்டோம். நம்ம வச்சுருக்கிற கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்தது அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், 1 கப் சின்ன வெங்காயம், சோம்புத்தூள் நுணுக்கி வச்சிருக்கிறது 1 ஸ்பூன், கொத்தமல்லி தழை சிறிதளவு, உப்பு தேவைக்கேற்ப போட்டு நம்ம நல்லா பிணைஞ்சுக்கலாம். இப்போ நம்ம மாவை பிணைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம ஒரு சின்ன உருண்டையாக எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு தண்ணி தொட்டுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. தண்ணியை தொட்டுட்டு ஒரு சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. இப்படி உருட்டிக்கோங்க. இப்படி உருட்டிட்டு இப்படி லைட்டாக உங்கள் கட்டை விரலை வச்சு இப்படி லைட்டாக அமுக்கி விட்டு இப்படி ஒரு ஓட்டை போட்டு விட்ருங்க. பாருங்கள், இப்படி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம போட்டுக்கலாம். அதே போல் அடுத்த உருண்டையும் இப்படி உருட்டிக்கலாம். தண்ணி லைட்டாக தொட்டு உருட்டிக்கலாம். உருட்டிட்டு நம்மளுடைய கட்டை விரலால் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்குவோம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி லைட்டாக நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போ போட்டுட்டு இப்படி போட்டுடலாம். இப்போ வடை வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் பொன்னிறம் ஆகட்டும். வடை பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். இப்போது இதில் வடை மட்டும் நாங்கள் போட மாட்டோங்க, எங்களுக்கு பக்கோடாவும் போட தெரியும்னு சொல்லிட்டு நம்ம போட போகிறோம். வடைக்கு தட்டி போட்டுக்கணும், இதை அப்படி கிள்ளி போட்டுக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் வித்தியாசம்லாம் ரொம்ப பெருசாலாம் இல்லை. சும்மா நம்ம கிள்ளி போட்டுற வேண்டியதான். எடுத்து கொஞ்சம் பீசஸாக எடுத்து இப்படி போட்டுற வேண்டியதான். இதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஒரே மாவில் 2 in 1 வடையும் செய்யலாம், பக்கோடாவும் செய்யலாம். உங்களுக்கு எது விருப்பமோ எது பிடிக்குமோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போது நல்லா திருப்பி போட்டுக்கலாம். இப்போது பக்கோடா பொன்னிறமாயிடுச்சு, எடுத்துக்கலாம். ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போது நம்ம 1 கப்பு சாதம் வீணாகாமல் நமக்கு 2 in 1 வடையும் கிடச்சிருக்கு, பக்கோடாவும் கிடச்சிருக்கு. இது 1 கப்பு சாதத்தில் கிடைச்ச வடை ப்ளஸ் பக்கோடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சட்டுன்னு ஒரு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.